ஹை டு ஆல். மண்டேனால எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பான நாள். ஏன்னா அவசர அவசரமா சீக்கிரமா சாப்பிட்டும் சாப்பிடாம ஆபீஸ்க்கு ஓடி போய் உட்காந்து அந்த சிஸ்டம பட்டு பட்டுன்னு தட்டணும். அதனாலயே ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா மண்டேல வர்றதுனாலயே மண்டே ரொம்ப கடுப்பான நாள். ஆனா இன்னைக்கு மண்டே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனாலயே மண்டேனாலே ரொம்ப ரொம்ப கடுப்பான நாள். ஆனா இந்த மண்டே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நான் சொல்ல போறேன். எப்பயுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலே நம்ம ரொம்ப பயந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நடந்திருக்க ஃபிளைட் ஆக்சிடென்ட். அத்தனை பேர் இறந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மண்டே ஆனா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் இது எல்லாத்தையும் தாங்கி போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நடந்திருக்க ஃபிளைட் ஆக்சிடென்ட். இத்தனை பேர் இறந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் இந்த சீட்ல உட்கார்ந்தனாலதான் உயிர் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அவங்க வேணா அப்படி நினைக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, மனசார அவர் நினைச்சிருப்பாரு. இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், சரியாயிடும். என்னதான் ஹார்ட் பட்டு பட்டுன்னு அடிச்சாலும், கை கால்லாம் உதறினாலும், அவர் அவருக்குள்ளே இதெல்லாம் சரியாயிடும், சரியாயிடும் அப்படின்னு நம்பி இருப்பாரு. அதனாலயே இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பா கொடுத்திருக்கு. அதுவும் அத்தனை பேர் இறந்திருந்தாலும் அவரோட நம்பிக்கை வீண் போவே இல்லை மக்களே. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த 11A சீட்ல உட்கார்ந்தவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நான் படிச்சேன். சோ அவரும் மனசார நம்பியிருப்பாரு. இல்ல இது எல்லாமே சரியாயிடும். யூனிவர்ஸ் கண்டிப்பா நமக்கு நல்லது செய்யும். என்னதான் இருந்தாலும் நல்லது செய்யும், நல்லது செய்யும் மனசார நம்பியிருப்பாரு. அவர்கிட்டயே இதெல்லாம் சரியாயிடும், சரியாயிடும்னு சொன்னா சரியாயிடும். பார்த்துட்டு இருக்க நீங்களும், பேசிட்டு இருக்க நானும், என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிட்டா, அப்போ கண்டிப்பா கடவுள்கிட்ட வேண்டிட்டு நம்மளும் நம்பணும். இல்ல இது சரியாயிடும், சரியாயிடும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டயே சொல்லணும். அப்படி சொன்னா கண்டிப்பா அந்த யூனிவர்ஸ் நமக்காக செஞ்சு கொடுக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா நானும் போட முடியும். மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திப்போம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டங்க சொல்ல போறேன்.